ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜியோட 100 வாட்ஸ் சார்ஜர் தான். ஸோ இந்த சார்ஜர் வந்து நம்ம குயிக் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது, 100 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. பட் இது வந்து 100 வாட்ஸ் சார்ஜர். ஸோ அதோட குயிக் அன்பாக்சிங் வந்து நம்ம இதில் பார்ப்போம். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கார்டு அண்டு யூஎஸ்பி கேபிள் இருக்குது. அண்ட் இந்த பவர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் டைப்பில் இருக்குது. நீங்கள் வேணால் இந்தியன் டைப்பில் வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த பவர் கார்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 100 to 240 வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு ட்ராவலராக இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் காரில் ஒரு கன்வெர்ட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதில் இன்செர்ட் பண்ணி நீங்கள் 100 வாட்ஸ் அவுட்புட் இருந்தாலே போதும். நீங்கள் அதில் இது கூட இந்த டாக்கை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் போர்ட் இருக்குது. இந்த 2 டைப்ஸ் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப்ஸ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சேம் டைமில் வந்து உங்களுடைய ட்ரோன் அண்டு உங்களோட கண்ட்ரோலர் வந்து நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ வந்து இன்டெலிஜென்ட் பேட்டரிஸை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் இதில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் சார்ஜ் ஆச்சு. ஸோ இன்டூ 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸில் 3 பேட்டரி சார்ஜ் ஆகிடுச்சு. நமக்கு இந்த டிஜே ஏர் 3யோட ஃப்ளைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 46 மினிட்ஸ் பர் பேட்டரி. பட் நம்ம சார்ஜிங்கே 40 மினிட்ஸ் ஆகுது. ஏன்னா இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ அதனால் இது recommended for a DGA who's though are using that traveler and photographer. It is very useful to them. Yeah, it's charging. That's it மக்களே. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். Thank you and love you. Bye.